தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். எப்படியாவது திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைந்து விடாதா, தாவேகா பக்கம் காங்கிரஸ் போய்விடாதா என்று நாக்கை தொங்க போட்டு அலைந்து கொண்டிருக்கிறவர்கள் குறைந்தபட்ச புரிதல் இல்லாமல், மனசாட்சி இல்லாமல் வைக்கக்கூடிய வாதம். திமுகவோட பேசுறதுக்கு தான் அந்த குழு தெளிவாக இருக்குது. திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும், அதில் எந்த மாற்றமும் இல்லை, எழுதி வைத்துக் கொள்ளுங்க. கூட்டணியே ஸ்ட்ராங்கா இருக்குது. அந்த கூட்டணி ரொம்ப வலுவா இருக்குங்க. இது குறைஞ்சபட்ச அறிவு நேர்மை இல்லாதவர்கள் தான் இவர் குழு பேசுறாங்க. திமுகவோட பேசுறது இல்லை, வேற யாரு கூட திமுகவோட பேசாம ட்ரம்ப் கூட பேசுவாங்க, ரிப்பப்ளிகன் பார்ட்டியோட பேசுவாங்க. இதெல்லாம் முட்டாள்தனமான பேச்சு. மதிமுகவில் இருந்து மலை சத்யா வெளியில போய் நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சு மதிமுகவிலிருந்து யாரெல்லாம் ஓரங்கட்டப்பட்டார்களோ அவங்கெல்லாம் போய் சேர்ந்து ஒரு பாலிடிக்ஸை உருவாக்குறாங்க. அந்த இடத்துல திமுகவோடு போகதான் ஆசைப்பட்டாமல் அதை வைகோ தடுத்து விட்டார். ஸ்டாலினிடம் என்னை சேர விடாத அளவுக்கு வைகோ பார்த்து கொண்டார் அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருக்காரு சார். எப்படி பார்க்குறேன்? அவர்களை திமுகவில் சேர்த்துக்கொள்ள தான் திமுக தலைமை விரும்பியது. பட் வைகோ அவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். நாங்கள் உங்களோட வலுவாக இருக்கிறோம், அவங்கள சேர்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் தொடர முடியாதுன்னா அதற்கு மரியாதை கொடுத்து அவர்களை சேர்த்து கொள்ளவில்லை. மல்லை சத்யா திமுகவில் போக தான் விரும்பினார். அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால் முடியல. தாவேக பக்கம் அவர்கள் முயற்சித்தார்கள், அங்கும் அவர்கள் கதவுகள் திறக்கல. வேறு வழி இல்லாமல் தான் இன்றைக்கி தனிக்கடை விரித்திருக்கிறார்கள். எல்லாரையும் சேர்த்த ஸ்டாலின் அவர்கள் நாஞ்சில் சம்பத்தை மட்டும் ஏன் சேர்த்துறீங்க? 2021 ஆட்சிக்கு வந்த பிறகு எவ்வளோ பேரை திமுகவில் சேர்த்துக்கிட்டாரு ஸ்டாலின். நாஞ்சில் சம்பத்தில் சேர்க்கல. கொத்தா அண்ணா திமுகவில் யாரோ வந்தாங்க, யார் வந்தாலும் வாங்க தான் சேர்த்துக்கிறாரு. பதவியும் கொடுத்தாங்க. எல்லாம் ஓரணியில் தமிழ்நாடுன்னு இயக்கம் நடத்துனாங்கல்ல, ஓரணியில் தமிழ்நாடு நடத்துகிற கட்சி ஏன் நாஞ்சில் சம்பத்தை சேர்த்துக்க மாட்டேங்குது? ஒரு இந்துத்துவ எதிர்ப்பு, இந்து எதிர்ப்பு கட்சியில் போய் நீங்கள் எப்படி கூட்டணி வைக்கலான்ட்டு தான் அவர் வெளியில் வராரு, ஏடிஎம்கே போகிறார். கட்சியில் அந்த மைத்ரேயனை திமுகவில் ஸ்டாலின் சேர்த்துக்கிறார். ஆனால் நாஞ்சில் சம்பத்தை சேர்த்துக்க மாட்டேங்குது. ஒரு பக்கம் பிராமண எதிர்ப்பை அவர்கள் முன்வைத்தாலும் நாளைக்கு மைத்ரேயனுக்கு சீட்டு கொடுத்து எம்எல்ஏ ஆக்குறதுக்கும் எதிர்ப்பு என்னைக்குமே கிடையாது. பிராமணிய எதிர்ப்புன்னு எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயம் தான். ஆனால் அவருக்கு வாய்ப்பு கொடுத்து எம்எல்ஏ ஆக்கினாலும் நடக்கிற விஷயம் அதெல்லாம் செய்வாங்க. அவங்க கலைஞர் எல்லாரையும் அரவணைச்சு தான் போயிருக்காரு. அந்த வழியில் கலைஞரை விட அதிகமாக இன்க்ளூசிவாக தான் இருக்கார் ஸ்டாலின். எல்லாரையும் தான் அரவணைச்சு போகிறாங்க. அவங்க யாரையும் வேணான்னு சொல்லலையே. நான் சொல்லுவேன், ஓரணியில் தமிழ்நாடுன்னா எல்லாரையும் திமுகவில் சேர்த்துக்கிறது தான். அதில் பிராமணன் நான் பிராமணன் எல்லாரும் தான் சேர்த்துக்கிறாங்க. அவங்க எனக்கு இவ்வளோ நாளாக எஸ்ஆருக்கு எதிர்ப்பு எந்த இடத்துலையுமே அதிமுக பதிவு செய்யல, திமுக பதிவு செய்தாங்க. ஆனால் அதிமுக இப்போ தான் எடப்பாடி பழனிசாமி முதல் முறையாக பேசியிருக்காரு. திமுக காரங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக செயல்பட்டு இருக்காங்க. அதிமுக காரங்க எல்லாருமே அதை கான்சன்ட்ரேட். எஸ்ஐஆர் ஆதரிச்சு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்ட கட்சிக்கு இதை பற்றி பேசுறதுக்கு எந்த தகுதியும் இல்லைங்க. எஸ்ஐஆர் பணிகள் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஈசி கண்ட்ரோலில் இருக்காங்க. ஸ்டாலின் கண்ட்ரோலில், சீஃப் செக்ரட்டரி கண்ட்ரோலில் கிடையாது. எல்லாரும் ஈசி. எஸ்ஐஆர் வேணான்னு 10 பெட்டிஷன் போட்டால் எஸ்ஐஆர் வேணும்னு போய் பெட்டிஷன் போய் ஜட்ஜே கேட்டார்ல, இது வேணான்ற பெட்டிஷனை நீ எதுக்கு வேணும்னு போடுற, அதுக்கு தனியாக போயிருந்தாரு. அப்போ நீங்கள் அங்கே போய் ஜால்ரா அடிச்சுட்டு இங்கே எஸ்ஐஆர் கோட்டை விடுறாங்கன்னா திமுக அண்ணா திமுக அனுப்புங்க. காங்கிரஸ் ஒரு ஐவர் குழுவை அமைச்சு கூட்டணிகளுக்கான இதை முடிவு பண்ணுறதுக்காக ஒரு குழுவை அமைத்தாகிட்டு. ஆனால் அதில் கூட்டணியை பேசுவதற்கான ஒரு குழுவாகவே இது அமைக்கப்பட்டதே தவிர திமுகவுடனான கூட்டணியை பேசுவதற்கு அப்படிங்கிறத பயன்படுத்தப்படலைங்கிறது ஒரு வார்த்தை எல்லா இடங்களையும் பயன்படுத்தப்பட்டு இருக்குது. இது ஏதோ ஒரு இடத்துல திமுகவுக்கு நெருடலை ஏற்படுத்த தவறான மன்னிக்கணும், முட்டாள்தனமான கருத்து. திமுகவோட பேசுறதுக்கு தான் அது. திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும், எந்த மாற்று கருத்தும் இல்லை. கூட்டணி குறித்துன்றது திமுகவோட பேச தான். திமுகலாம் போடணும்னு அவசியமே இல்லை. ஆகவே இது ரொம்ப தேவையற்ற, அதாவது எப்படியாவது திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைந்து விடாதா, தாவேகா பக்கம் காங்கிரஸ் போய்விடாதா என்று நாக்கை தொங்க போட்டு அலைந்து கொண்டிருக்கிறவர்கள் குறைந்தபட்ச புரிதல் இல்லாமல், மனசாட்சி இல்லாமல் வைக்கக்கூடிய வாதம். திமுகவோட பேசுறதுக்கு தான் அந்த குழு தெளிவாக இருக்குது. திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும், அதில் எந்த மாற்றமும் இல்லை, எழுதி வைத்துக் கொள்ளும். ஆனால் இது ஊடகங்களோ மற்றவர்களோ பேசுகிற விஷயங்கள் தாவேகாவை வைத்து ஒரு அரசியல் இல்லைங்க, ரொம்ப தவறான எண்ணங்க. அவங்க என்ன பண்ணாலும் நம்ப மாட்டேன்னுவாங்க. கடைசி வரைக்கும் அவங்க நம்ப மாட்டாங்க. எப்படியோ புலம்பினே இருக்க வேண்டியதான், அதற்கு எந்த அர்த்தமும் இல்லை. இதே மீது மதிமுக மீதும் இதே குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அவங்க பிஜேபி அலையன்ஸோட போயிடுவாங்க, துரை வைகோ விரும்புறாரு அப்படிங்கிற விஷயமும் இல்லை. அது உண்மையாகவே பாசிபிலிட்டி இருந்தது. ஏன்னா துரை வைகோவோட பேச்சுக்கள் மிக கடுமையாக இருந்தது. ஒரு கட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள் அழைத்து சொல்லிட்டாரு வைகோ கிட்ட, நீங்கள் போகிறதுனா தாராளமாக போகலாம், ஆனால் இந்த மாதிரி உள்ளே இருந்துன்னு குட்டையை குழப்பாதீங்கன்னு சொன்னப்போ இல்லை அப்படி எதுவும் இல்லைன்னு ஒரு அரை மணி நேரம் ஸ்டாலின் அவர்களை கன்வின்ஸ் பண்ணார் வைகோ. அதுக்கு பிறகுதான் அந்த நிலைமை மாறிச்சு. இப்போ மதிமுக திமுக கூட்டணி வலுவா இருக்கு. கூட்டணியே ஸ்ட்ராங்கா இருக்குது. அந்த கூட்டணி ரொம்ப வலுவா இருக்குங்க. இது குறைஞ்சபட்ச அறிவு நேர்மை இல்லாதவர்கள் தான் ஐவர் குழு பேசுகிறாங்க, திமுகவோட பேசுறது இல்லை, வேறு யாரு கூட திமுகவோட பேசாமல் ட்ரம்ப் கூட பேசுவாங்க, ரிப்பப்ளிகன் பார்ட்டியோடைய பேசுவாங்க. இதெல்லாம் முட்டாள்தனமான பேச்சு. திமுக
காங்கிரஸ், மதிமுக, விசிக, 2 கம்யூனிஸ்டுகள், அந்த கூட்டணி மிக வலுவாக 19, 21, 24 இருந்த கூட்டணி மிக வலுவாக இருக்கிறது. வேண்டுமானால் புதிய கட்சிகள் அந்த கூட்டணியில் சேரலாம். அதற்கு வாய்ப்பு போன்ற ஒரு சில கட்சிகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதா. இந்த கூட்டணி இருக்கிற கட்சிகள் 19, 21, 24 இந்த கட்சிகள் ஒரு கட்சி கூட 26 அவர்களை விட்டு வெளியே போகாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு பக்கம் மதிமுகவிலிருந்து மலை சத்யா வெளியில் போய் நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சார். 2016 மக்கள் நல கூட்டணி விஜயகாந்தை ஒழித்து கட்டுவதற்கு வைகோ அவ்வளோ சந்தோஷப்பட்டார், அடங்கப்பட்டார், நிறைய விஷயங்களை உடச்சி பேசிட்டு இருக்கிறாங்க. நாஞ்சில் சம்பத் திமுகவினுடைய ஆதரவாளராக பின்னால் அறியப்பட்டார். ஏடிஎம்கேலேருந்து வந்ததுக்கப்புறம் திமுகவினுடைய ஆதரவாளராக இருந்தார். இப்போ அவரும் போய் அந்த திராவிட வெற்றி கழகத்தினுடைய மலை சத்யா தொடங்கின ஒரு இயக்கத்தில் போய் அவரும் இப்போ கூட இருந்துட்டு இருக்காரு. அந்த மதிமுகவிலேருந்து யாரெல்லாம் ஓரம் கட்டப்பட்டார்களோ அவங்கெல்லாம் போய் சேர்ந்து ஒரு பாலிடிக்ஸை உருவாக்குறாங்க. அந்த இடத்துல திமுகவோடு போகாதான் ஆசைப்பட்டாமல் அதை வைகோ தடுத்து விட்டார். ஸ்டாலினிடம் என்னை சேர விடாத அளவுக்கு வைகோ பார்த்து கொண்டார் அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருக்காரு சார். எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அவர்களை திமுகவில் சேர்த்துக்கொள்ள தான் திமுக தலைமை விரும்பியது. பட் வைகோ அவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். நாங்கள் உங்களோட வலுவாக இருக்கிறோம், அவங்கள சேர்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் தொடர முடியாதுன்னா அதற்கு மரியாதை கொடுத்து அவர்களை சேர்த்துக்கொள்ளவில்லை. மல்லை சத்யா திமுகவில் போக தான் விரும்பினார். அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால் முடியல. தாவேக்க பக்கமும் அவர்கள் முயற்சித்தார்கள், அங்கும் அவர்கள் கதவுகள் திறக்கல. வேறு வழி இல்லாமல் தான் இன்றைக்கி தனிக்கடை விரித்திருக்கிறார்கள். எத்தனை நாளை ஓடும்னு தெரியாது. ரெண்டாவது, பழைய கதையெல்லாம் பேசுகிறதுன்றது இன்றைக்கி அர்த்தம் இல்லாது. 2016 அவர் இதை சொன்னார், அவர் அதை இதெல்லாம் அர்த்தமற்ற வார்த்தைகள். அப்போ நீங்கள் கூட இருந்தீங்கல்ல, அது உங்களை என்ன சொல்கிறது? அவர் கொண்டாடினார் அப்படின்றாரு. சரி, அதுக்கு என்ன இப்போ? இதெல்லாம் வேண்டாத மருமகள் கைப்பற்றா குத்தம் கால்பட்டா குத்தன்ற கதை. இதெல்லாம் ரொம்ப அற்பத்தனமான அரசியல். இதுக்கெல்லாம் எந்த அர்த்தமும் கிடையாது. நீ பிடிக்கலன்னு வெளியில் வந்துட்டீங்க. அப்போ அன்றைக்கி அப்படி இருந்தால் இன்றைக்கி இப்படி இருந்தான்றதெல்லாம் என்ன? இது மூலமாக நீங்கள் என்ன சாதிக்க விரும்புகிறீங்க? ஒன்றும் கிடையாது. இதுக்கெல்லாம் எந்த அர்த்தம்? 10 வருஷமாக நடந்தது இப்போ சொல்லி என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? மக்கள் நல கூட்டணி முடிஞ்சு 10 வருஷம் ஆகுது, 2016. அதை நீங்கள் இன்றைக்கி பேசி உங்களுக்கு என்ன ஆக போகுது என்ன? ஆகவே இவையெல்லாம் தோல்வி அடைந்த அரசியல்வாதிகளின் புலம்பல். இது பாவம். இன்றைக்கி அவங்களுக்கு எந்த பக்கமும் போக முடியலங்க. மல்லை சத்யா அந்த டீம் பார்த்திங்கன்னா திமுக தான் அவங்களுக்கு நேச்சுரல் சாய்ஸ். அவங்க திமுகவில் தான் போய் சேர்ந்துருக்கணும். திமுக கதவுகளை அவங்களுக்கு திறக்கலைங்க. நாஞ்சில் சம்பத் எல்லா பக்கமும் பகைச்சிக்கிட்டாரு. எல்லாரையும் சேர்த்த ஸ்டாலின் அவர்கள் நாஞ்சில் சம்பத்தை மட்டும் ஏன் சேர்த்துக்கல? 2021 ஆட்சிக்கு வந்த பிறகு எவ்வளோ பேரை திமுகவில் சேர்த்துக்கிட்டாரு ஸ்டாலின். நாஞ்சில் சம்பத் யாரையும் சேர்த்துக்கல. கொத்தா அண்ணா திமுகலேருந்து யாரோ வந்தாங்க. யார் வந்தாலும் வாங்க தான் சேர்த்துக்கிறாரு. பதவியும் கொடுத்தாங்க. ஓரணியில் தமிழ்நாடுன்னு இயக்கம் நடத்துனாங்கல்ல. ஓரணியில் தமிழ்நாடு எல்லாம் வாங்க திமுகவில் சேருங்கன்றீங்க. ஓரணியில் தமிழ்நாடு நடத்துகிற கட்சி ஏன் நாஞ்சில் சம்பத்தை சேர்த்துக்க மாட்டேங்குது? அதான் அவங்க சில அளவுகள் வச்சுருக்காங்க. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு தனிப்பட்ட முறையில் ஸ்டாலினை விமர்சனம் பண்ணி பேசினார். திமுகவை விமர்சனம் பண்ணுறது வேறங்க. பர்சனலாக ஸ்டாலினை விமர்சனம் பண்ணி இவங்கெல்லாம் பேசியிருக்காங்க. ரொம்ப அதிகமாக இவங்கெல்லாம் இல்லை, மல்லை சத்யாலாம் இல்லை, பேசியிருக்காரு. அவர் ரொம்ப கடுமையாக தனி மனித தாக்குதல்களில் ஒரு கட்டத்தில் ஜெயலலிதாவையும் பேசினார், ஒரு கட்டத்தில் வைகோவை பேசினார், ஒரு கட்டத்தில் ஸ்டாலினை பேசினார். அதனால தான் அவரால் வைகோ கட்டியும் இருக்க முடியல, ஏடிஎம்கேல ஜெயலலிதா இருந்த பிறகு இருக்க முடியல. இன்றைக்கி ஸ்டாலின் நான் சொல்கிறேனே, இன்றைக்கி கலைஞர் மரணத்துக்கு பிறகு ஸ்டாலின் தலைவராக வந்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2018 அவர் திமுகலேருந்து போன எத்தனையோ பேரை உள்ளே சேர்த்தார். ஒரு இன்க்ளூசிவ் லீடராக தான் அவர் இருக்கார். எல்லாரையும் அரவணைத்து போகக்கூடிய ஒரு தலைவராக தான் அவர் இருக்கார். சந்தேகமே இல்லை அதில். ஏங்க மைத்ரேயனை சேர்த்துக்கிறவர் நாஞ்சில் சம்பத்தை ஏங்க சேர்த்துக்க மாட்டேங்கிறாரு? இருக்கிறது மைத்ரேயனோட எதிர்ப்புன்றது சித்தாந்த ரீதியிலான எதிர்ப்பு. இப்போ 99 காங்கிரஸ் 99 திமுக பிஜேபி அலையன்ஸ் வந்தப்போ தமிழ்நாடு பிஜேபி துணைத் தலைவராக இருந்தவர் தான் மைத்ரேயன். ஒரு இந்து எதிர்ப்பு கட்சியில் போய் நீங்கள் எப்படி கூட்டணி வைக்கலான்ட்டு தான் அவர் வெளியில் வரார், ஏடிஎம்கேக்கு போகிறார். கட்சியில் அந்த மைத்ரேயனை திமுகவில் ஸ்டாலின் சேர்த்துக்கிறாரு. ஆனால் நாஞ்சில் சம்பத்தை சேர்த்துக்க மாட்டேன். ஒரு பக்கம் பிராமண எதிர்ப்பை அவர்கள் முன்வைத்தாலும் நாளைக்கு மைத்ரேயனுக்கு சீட்டு கொடுத்து எம்எல்ஏ ஆக்குறதுக்கும் பிராமண எதிர்ப்பு என்னைக்குமே கிடையாது. பிராமணிய எதிர்ப்புன்னு பிராமணிய எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயம் தான். ஆனால் அவருக்கு வாய்ப்பு கொடுத்து எம்எல்ஏ ஆக்கினாலும் நடக்கிற விஷயம் அதெல்லாம் செய்வாங்க. அவங்க கலைஞர் எல்லாரையும் அரவணைச்சு தான் போயிருக்காரு. அந்த வழியில் கலைஞரை விட அதிகமாக இன்க்ளூசிவாக தான் இருக்கார் ஸ்டாலின். எல்லாரையும் தான் அரவணைச்சு போகிறாங்க. அவங்க யாரையும் வேணான்னு சொல்லலையே. தான் சொன்னேன், ஓரணியில் தமிழ்நாடுனா எல்லாரையும் திமுகவில் சேர்த்துக்கிறது தான். அதில் பிராமின்னா நான் பிராமின் எல்லாரையும் தான் சேர்த்துக்கிறாங்க. அவங்க திராவிடர் கழகத்தில் தான் பிராமின் உறுப்பினர் ஆக முடியாது, திமுகவில் ஆகலாம். இப்போ மைத்ரேயன் எல்லாம் சேர்த்துக்கிறவங்க ஏதோ ஒரு கல்வியாளர் பொறுப்பு, துணைத் தலைவர் பொறுப்பு ஏதோ கொடுத்து வச்சுருக்காங்க அவங்க. அப்போ அவங்களெல்லாம் சேர்த்துக்கிறவங்க ஏன் நாஞ்சில் சம்பத்தை சேர்த்துக்கூடாது? ஏன்னா பர்சனல் அட்டாக் அந்த அளவுக்கு லிமிட்டை தாண்டி தனி மனித தாக்குதல் பண்ணக்கூடாது இல்லைங்க. நீங்கள் சித்தாந்தத்தை பேசலாங்க, கொள்கைகளை பேசலாம். தனி மனித தாக்குதல் என்பது அது யாராக இருந்தாலுமே அது தனி மனித தாக்குதல் பண்ணவங்களே ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. ஜெயலலிதா, கலைஞர், ஸ்டாலின் கூட ஏற்றுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அது ஒரு அளவு உண்டு.
வரமுறை கடந்து போய் அட்டாக் போய் பண்ணி பேசுறதெல்லாம் அது எப்படி அவங்க ஒத்துப்பாங்க? ஒவ்வொரு இடங்கள்லையும் சிஎம் வந்துட்டு ஒவ்வொரு மாவட்ட வாரியாகவே எல்லா எம்எல்ஏக்களையும் சரி அவங்களுடைய ரிவ்யூ வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த எலெக்ஷனை வந்து ரொம்ப தெளிவாக வந்துட்டு கேண்டிடேட் செலெக்ஷன் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒவ்வொரு தொகுதி வாரியாக ஒரு எடுத்துக்கிட்டே இருக்காரு. இன்னொன்று எஸ்ஏஆர் விவகாரத்தில் வந்துட்டு முதல்வர் வந்து அதிகமாகவே கவனம் செலுத்திட்டு இருக்காரு. அரசு ஊழியர்கள் எல்லாருமே ரொம்ப குழம்பி போயே இருக்கிறாங்க. ஃபார்ம் வாங்குறதுலையும் சரி கொடுக்குறதுலையும் சரி மக்களும் குழம்பி போயிருக்காங்க. இந்த நிலைமை இப்படியே நீடிச்சிச்சுன்னா வேடனில் கூட ஜூவியில் கூட போட்டிருக்காங்க 1 கோடி வாக்காளர்கள் வரைக்கும் வந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் போயிடும், ஒரு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துங்கிறதெல்லாம் வந்துட்டு சொல்லப்படுது சார். எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லைங்க, அது ரிஸ்க் வரட்டுங்க. இப்போ நம்ம பேசுகிறது அச்சத்தை கலப்புறதா இருக்கும். பிரச்சனை இருக்குது. ஏன்னா ரேசிங் அகேன்ஸ்ட் டைம் 6 மாத காலம் செய்ய வேண்டிய வேலையை குறைஞ்சது 1 மாத காலத்தில் செய்கிறாங்க. மினிமம் 3 மாதமாவது டைம் இருக்கணும். இது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. 4ஆம் தேதியோட முடியுது. இதை வந்துடுச்சு. இன்றைக்கி 26ஆம் தேதி வந்துடுச்சு. 9ஆம் தேதி 4ஆம் தேதியோட கொடுக்கணும். எக்ஸ்டென்ஷன் கிடையாதுன்ட்டாங்க அர்ச்சனா பட்நாயக் தலைமை தேர்தல் அதிகாரி. இப்போ 9ஆம் தேதி நம்ம லிஸ்ட்டில் பார்க்கணுங்க. நம்ம பேர் இல்லைன்னா அதுக்கப்புறம் 1 மந்த் இருக்குங்க. அதில் நம்ம யாரெல்லாம் இல்லையோ அவங்க விடுபட்டுருக்காங்க, ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணிடலாம். வாய்ப்பு இருக்குது, இன்னமும் இருக்குது. அதனால் இப்பொழுதே இந்த பயத்தை கிளப்பக்கூடிய பேச்சு 1 கோடி பேர் வரைக்கும் போவாங்க, வேணாம், அதை பேச வேணாம்னு எனக்கு தோணுது. ஏன்னா இன்றைக்கி இப்போ பயிற்சி இல்லைன்னு வராங்க இவங்களுக்கு. அதெல்லாம் உண்மை, நான் ஒத்துக்கிறேன். பிஎல்ஓஸ்க்கு போதிய பயிற்சி இல்லை. இன்ஃபேக்ட் கட்சிக்காரன் ஹெல்ப் பண்ணலன்னா பிஎல்ஓஸ் தண்ணி குடிச்சிருப்பாங்க. பல இடங்களில் திமுககாரன் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு. மக்கள் பல இடங்களில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த கேட்ஜெட்லாம் வந்து இதில் வந்து அந்த லென்த்து குறைவாக இருக்கிறதால போகுது. ஐபேடு கொடுத்தா கரெக்டாக போகுது, ஏன்னா அது கீழே வழிக்கின்னு போகுது. இந்த மாதிரி நடைமுறையில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. பட் ஸ்டில் நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க. இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் 1/2 hour முன்னால் சொன்ன விஷயம் என்னென்னா, தேர்தல் ஆணையம் வந்து இன்றைக்கி அந்த கேஸ் வந்திருக்குது. தேவையற்ற அச்சத்தை கிளப்பி நேர்மையான வேலையை கூட செய்ய விடாமல் பண்ணுறாங்கன்றாங்க. அது ஓரளவு உண்மை. எலெக்ஷன் கமிஷன் ஒன்றும் புனித பசு இல்லை, அவன் நிறைய அட்டுழியத்தை பண்ணின்னு இருக்கான். இப்போ இந்த நேரத்தில் இந்த 1 கோடி பேர் விடுபடுவாங்கன்ற பேச்சுக்கள் வேண்டான்னு எனக்கு தோணுது. ஒரு 9ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். 9ஆம் தேதி லிஸ்ட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி அவ்வளோ பெரிய விடுபடுதல் இருக்குன்னா அது கண்டிப்பாக சிக்கலாக தான் வரும். அப்போ என்ன பண்ணுறதுன்றது அப்போ யோசிச்சு. எனக்கு இவ்வளோ நாளாக எஸ்ஆருக்கு வந்துட்டு எதிர்ப்பு எந்த இடத்துலையுமே வந்துட்டு அதிமுக பதிவு செய்யலை, திமுக வந்து பதிவு செய்தாங்க. ஆனால் அதிமுக இப்போ தான் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி முதல் முறையாக பேசியிருக்காரு. திமுக காரங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக செயல்பட்டு இருக்காங்க, அதிமுக காரங்க எல்லாருமே அதை கான்சன்ட்ரேட். எஸ்ஐஆர் ஆதரித்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்ட கட்சிக்கு இதை பற்றி பேசுறதுக்கு எந்த தகுதியும் இல்லைங்க. எஸ்ஐஆர் பணிகள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து ஈசி கண்ட்ரோலில் இருக்காங்க, ஸ்டாலின் கண்ட்ரோலில், சீஃப் செக்ரட்டரி கண்ட்ரோலில் கிடையாது. எல்லாரும் ஈசி. எஸ்ஐஆர் வேணான்னு 10 பெட்டிஷன் போட்டால் எஸ்ஐஆர் வேணும்னு போய் பெட்டிஷன் போய் ஜட்ஜே கேட்டார்ல, இது வேணான்ற பெட்டிஷனில் நீ எதுக்கு வந்து வேணும்னு போடுற, அதுக்கு தனியாக போயிருந்தார். அப்போ நீங்கள் அங்கே போய் வந்து ஜால்ரா அடிச்சுட்டு இங்கே வந்து எஸ்ஐஆர் வந்து கோட்டை விட்றாங்கன்னா திமுக அண்ணா திமுக அனுப்புங்க. என்ன பண்ணுறாங்க பேசுகிறாரு, கடைசி நேரத்தில் பேசுகிறாரு. தெரியுதில்ல உங்களுக்கு? வரவேற்றது யார்? எடப்பாடி பழனிசாமி, நயினார் நாகேந்திரன் தானே வரவேற்றாங்க. ஆனால் அவங்க கட்சிக்காரன் அதை ஏற்றுக்கலையே. கீழே சிக்கல் இருக்குல்ல. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வாரம் வெயிட் பண்ணலாங்க. டிசம்பர் 9ஆம் தேதி லிஸ்ட்டை பார்ப்போம். லிஸ்ட்டில் எவன் பேர் இல்லையோ அப்போ கண்டிப்பாக அது நீங்கள் சொல்கிற மாதிரி 1 கோடி பேர்லாம் வந்துன்னா எலெக்ஷன் வந்து பெரிய சிக்கலாகிடும், மிகப்பெரிய சிக்கலாகிடும். ஜூவியில் அப்படி எழுதியிருக்கானா 1 கோடி பேர் வரைக்கும் பிரச்சனை வரும் அப்படிங்கிறத வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அந்த இடத்துல பிரச்சனை வந்தால் என்ன செய்வதுங்கிறதையும் கட்சிகள் யோசிக்க தான் செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. அப்போ பெரிய சிக்கல் தான். அப்போ நீங்கள் சேர்த்தே ஆகணும் எல்லாரையும். எனவே பார்ப்போம், வெயிட் பண்ணுங்க. எவ்வளோ நாள் பொறுத்தீங்க? 2 வாரம் பொறுத்துருங்க, பார்க்கலாம். நயினார் நாகேந்திரன் மீது வந்து நம்பிக்கைகள் வந்து குறைஞ்சு கொண்டே இருக்கிறதுங்கிறது டெல்லியினுடைய பார்வையாக இருக்குது. அண்ணாமலை வந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டை வந்து ஏற்படுத்த முடியாமல் போயிருச்சு. நம்ம அவரை வெளியில் அனுப்பிட்டோம். ஆனால் நயினார் போன சுற்றுப்பயணங்கள் வந்து ஒரு பெரிய அளவில் வந்துட்டு பிஜேபியிலும் எழுச்சியை ஏற்படுத்தலைங்கிற ஒரு பார்வை வந்துட்டு எப்படி தெரியலங்க. எனக்கு இதை பற்றி தெரியல. கடைசி நேரத்தில் மாற்றுவாங்களான்னு எனக்கு தெரியல. இப்போ மறுபடியும் நயினாரை தூக்கிட்டு அண்ணாமலையை கொண்டு வந்து அது எப்படி ஜெல்லாகும்னு தெரியல. அண்ணாமலை வந்தார்னா எடப்பாடியோட 7ஆம் பொருத்தமாயிடும். ஹராக்கிரி தான், தற்கொலை தான். ஒரு கூட்டணி 50 சீட்டு எதிர்கட்சியாக வரணும்னா அது கூட வாய்ப்பு இல்லாமல் அண்ணாமலை பண்ணுவார். வெற்றிகரமாக எடப்பாடியை தோற்கடித்து 2வது முறையாக ஸ்டாலினை முதலமைச்சராகக்கூடிய திருப்பணியை நிச்சயமாக அண்ணாமலை செய்வார். அதுதான் பிஜேபியோட அமித்ஷா மோடியோட எண்ணம்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சும்மா சார், இறுதியாக ஒரு கேள்வி சார். பீகாரினுடைய தேர்தலில் வந்துட்டு உள்துறையை வந்து பிஜேபி கையில் வந்துட்டு நிதிஷ்குமார் அவர்கள் கொடுத்து விட்டார். பீகாரினுடைய உள்துறை அமைச்சர் வந்து அவங்க கை கொடு போச்சு. இந்திய அரசியலில் முக்கியமாக உள்துறை வந்து எல்லா சிஎம்மும் கண்ட்ரோலில் வச்சிருக்கிறது வழக்கமான ஒரு விஷயம். பீகார் தேர்தலில் இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு. பிரசாந்த் கிஷோருடைய நிலைமையும் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். எப்படி பார்க்குறீங்க அந்த பீகாரில் கொடுக்கப்பட்டது? இல்லைங்க, அங்கே அதிகாரம் கம்ப்ளீட்டாக வந்து நிதிஷ்கிட்ட வந்து பிஜேபி பக்கம் நகர்ந்துடுச்சு. ஜனதாதளை வந்து பிஜேபி விழுங்கி கொண்டிருக்கிறது. நிதிஷ் வந்து ஒரு பொம்மை முதலமைச்சர் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தான் பொம்மை முதலமைச்சராக மாறுவதை நிதிஷே ஒப்புக்கொண்டு விட்டார். அதனால் அதில் எந்த விதமான சலனத்துக்கும் மற்றவர்கள் கவலைப்பட வேண்டிய ஒரு அம்சம், எந்த விதமான சலனத்துக்கும் மற்றவர்கள் ஆளாக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இல்லை.
அவரை வந்து எங்கிட்டேருந்து வலியுறுத்தி என்னை நிர்பந்தித்து மிரட்டி என்னை அழுத்தம் கொடுத்து உள்துறையை பிடுங்கி விட்டார்கள்னு அவர் சொல்லலை, சந்தோஷமாக கொடுத்துருக்காரு. உள்துறையே, இண்டஸ்ட்ரீஸு, அக்ரிகல்ச்சர் எல்லாத்தையும், ஹெல்த் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, எல்லா மினிஸ்ட்ரியுமே கொடுத்துட்டாரு. அவர் சந்தோஷமாக கொடுத்துட்டாரு. அநேகமாக இன்னும் 6 மாதங்களில் நிதிஷ்குமாருக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டு பாஜக முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொள்ளும். அதையும் நிதிஷ் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார். அவருடைய கட்சியை பிஜேபியிடம் மொத்தமாக தன்னை அர்ப்பணம் செய்து கொண்டு விட்டது. அதனால் இதில் மற்றவங்க பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆமாம் சார், காங்கிரஸினுடைய கடைசியாக ஒரு காங்கிரஸ் ஆதரவு பெற்ற ஒரு இவராகவே வந்துட்டு உச்சநீதிமன்ற நீதிபதியாக ஹவாயை வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுவும் முடிவுக்கு வந்து விட்டது. இப்போ வந்து சூரியகாந்த் வந்து அடுத்த உச்சநீதிமன்றோட தலைமை நீதிபதி அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் போயிட்டு சார் எப்படி பார்க்குறீங்க? வந்துட்டாருங்க தலைமை நீதிபதி. அதில் கருத்து சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைங்க, அது நீதிமன்ற அவமதிப்பு. உங்கள் நேரங்களை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தவங்க நன்றி. நன்றி சார்.